ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு நிலம் கொஞ்சம் இருக்குதுங்க. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து குத்தகைக்கு விட்டுருக்கிறதாவும். இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரம் நகை போடுறதாவும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகனுக்கு வந்து திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிணி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சிவகங்கையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 கடையை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. வீடுகளும் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு வருடத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால முடிஞ்ச அளவு வந்து இவங்க முதல் வரனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஆனால் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும், நிலம் கொஞ்சம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகையும் அது இல்லாமல் சிறுசனத்தெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.